இன்னைக்கு உங்க வீட்ல என்ன சாப்பாடுல? எங்க வீட்ல இன்னைக்கு லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியலும். ஏடா மச்சான், இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட வந்துடல? எங்க அம்மா வரக்கூடாதுன்னு இருக்காங்களே, கஷ்டம் தான்ல. எனக்கே தெரியாது, நீ இல்ல மேட்ச் அவுட் ஆயிரும். எப்படியாவது டக்குனு வந்துரு. சரிடா, எப்படியாவது ஏமாத்திட்டு வரேன். மா ஸ்டூடண்ட்ஸ், திஸ் இஸ் கிளாஸ் ரூம் ஆர் ஃபிஷ் மார்க்கெட். இங்க பாருல, மேம் கையில பேப்பர் இருக்கு. டெஸ்ட் பேப்பர் திருத்திருப்பாங்களோ? ஆமா, அப்படிதான் போல. டெஸ்ட் பேப்பரை திருத்ததுக்குள்ள எனக்கு தலைவலியே வந்துடும் போல. ஒருத்தரும் ஒழுங்கா எழுதல. டெஸ்ட்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே வச்சேன், ஏன் எழுதல? கவிதா ஒருத்தி தான் எழுதியிருக்கா. இங்கே வாமா கவிதா, உனக்கு ஒரு ப்ரைஸ் தரேன். ஐ பேக் மேம், தேங்க் யூ மேம். எடி, நம்மலாம் எத்தனை தடவை கிளாஸ் ஃபஸ்ட் எடுத்திருப்பேன். அப்பெல்லாம் ஒரு கிஃப்ட்டும் தரமாட்டாங்க. இந்த கவிதா எடுக்கும்போது தான் கிடைக்கும்னு. ஃபர்ஸ்ட் கவிதா, இந்தாமா 100க்கு 90. குட், இன்னும் ட்ரை பண்ணு. ஓகே மேம். நெக்ஸ்ட் பூமாரி, 100க்கு 50. என்னதான் எழுதியிருக்கேன்னு தெரில. வா, வந்து வாங்கிட்டு போ. பூமாரி, இதெல்லாம் பத்தாது, இன்னும் ட்ரை பண்ணணும். நீ நல்லா படிக்கிற பொண்ணு, இவ்வளோ லோவாக மார்க் எடுக்க. சரிங்க மேம், ட்ரை பண்றேன். நீனா வாய் தான் எல்லாத்தையும் குறை சொல்கிறது தான், ஆனால் படிக்கிறதுல ஒன்றும் இல்லை. 100க்கு 80. வா, வந்து வாங்கிட்டு போ. இப்போ தான் இருக்கு காமெடி. சுபின், இங்கே வாமா. என்ன மார்க் இது? 100க்கு 10. ஒரு பாஸ் கூட ஆகலை. நீ ஒரு 1 வேர்ட்ஸ் எழுதியிருந்தா கூட 30 மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகிருப்பேன். நான் 6 o'clock வரை ஸ்கூலில் தான் இருப்பேன். என் கூட ஈவினிங் ஸ்டே இரு நீ. என்ன மேம், இருந்தால் ஆகணும். நான் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிறேன். இந்த டைம் வேணா ஓகே, பட் நெக்ஸ்ட் டைம் நீ பாஸ் ஆகிருக்கணும். ஓகே மேம். நெக்ஸ்ட் யார் இருக்கா? நம்ம அஜய் சார், வாங்க. கிளாஸே 1 2வது எழுதியிருக்கு, ஆனால் நம்ம அஜய் சார் பக்கம் பக்கமாக எழுதியிருக்காங்க. வாங்க சார், என்னெல்லாம் எழுதிருக்கீங்கன்னு பார்ப்போம். கொஸ்டினில் கேட்டிருக்கேன், திருவிழாக்கள் விழாக்களின் பொழுது தமிழர்கள் ஏன் வாழை மரத்தை கட்டுகின்றனர்னு இருக்கு. அதுக்கு இவன் என்ன எழுதியிருக்கான்னா, கெட்டாம விட்டா விழுந்துருமா. என்னது, நம்ம அஜய்க்கு இவ்ளோ அறிவா? அடுத்த காமெடி ஒன்று இருக்குது பாருங்க. காந்தி எப்போது எங்கே பிறந்தார்னு. அதுக்கு இவன் எழுதியிருக்கான், அவர் பிறந்தநாள் அன்னைக்கு பிறந்திருப்பாரு, எங்கே பிறந்தாருன்னு இவனுக்கு தெரியாதான், ஏன்னா அப்போ இவன் பிறக்கலையாம். டேய், நீ இவ்ளோ அறிவா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. ஏன்டா நம்ம ஸ்கூல் பேரை கெடுக்கிறதுக்குனே இருக்க? டேய், உங்கள் அம்மா அப்பாலாம் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கடா. அதுக்காகவாது நீங்கள் படிக்க வேண்டாமா? சொல்லுங்கள், நாங்களும் நீங்கள் நல்லா படிச்சிட மாட்டீங்களாங்கிறதுக்காக தாண்டா திட்டுறோம். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின்ஸையே வச்சு நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், சரியா? வர ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் எல்லாரும் நல்ல மார்க் எடுக்கணும், சரியாம்மா? என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா?